மலையகத்தை விட யாழ்ப்பாணத்தை தாக்க போகிற புயல். வாகனங்கள் உச்சல தடைன்னு சொல்லியது அபாயகரமான எல்லாமே மீன்பிடி படகுகள்லாம் ஒன்றுமே கீரிமலை. வணக்கம் ராவலே, நாங்களாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதகள் கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு மெயின்னு சொன்னால் இப்போ ஒரு சமீப காலமாக எல்லா இடத்துலையும் ஒரு பெறப்புற தகவலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மலையகத்தை விட யாழ்ப்பாணத்தை தாக்க போகிற புயல். அந்த மழை வெள்ளத்தால் மூழ்க போகிறது என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். அதோட இன்றைய தினம் 8ஆம் தேதியில இருந்து இந்த மழை யாழ்ப்பாணத்தை பொழிஞ்சு தாக்கக்கூடியதும் மற்றது அந்த மழையின் வீழ்ச்சி அதிகமாகவே இருக்க போகுது என்று சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த கடல் நிலைமைகள் எப்ப இருக்கிறது இப்பன்றதை காட்டுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப அந்த இங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க இந்த கடல் கொந்தளிப்பாக தான் இருக்கிறது. அதையும் இந்த காணொலியில காட்ட போறோம். தொடர்ச்சியா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட வீடியோக்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அந்த சொன்ன மாதிரியே மழை அப்படியே கொட்டி தீர்த்து கொண்டு தான் இருக்குது. திடீரென்று தான் இந்த மேகமூட்டம் இருட்டாகவே இருந்தது. திடீரென்று இப்போ மழை நல்லா இருட்டி பொழிய வலிக்கிட்டு இருக்குது. சொன்ன மாதிரியே அந்த காலநிலை மாற்றம் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த முன்னுப்புற வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு இந்த பெய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதுலேயும் ஒரு பெரிய வாகனம் பாரதை நாங்கள் உங்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. அந்த தண்ணி அடித்து கொண்டு வருது. ஒரு கொஞ்ச நேரம் மழைக்கே அந்த பாலத்தடியில் வெள்ளம் போட்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் அந்த மழை தீவிரமடைந்தால் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதாக தான் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டப்படுறது இந்த கடல் எவ்வாறு கொந்தளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் இந்த அலைகள் மூர்க்கத்தனமாக தாக்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்றைய கூட மீனவர்கள் கூட கடலுக்கு செல்லவில்லை. அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த அலைகள் மோதிய வண்ணமே இருக்கிறதையும் நீங்க இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இதுலயும் அடித்த வண்ணம் தான் இருக்குது. இன்றையில இருந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையுமே விட்டிருக்கிறோம். இந்த வானமும் பாத்தீங்கன்னா காலநிலை சரியாக மாற்றம். காற்றுகள் அடிக்கிறத கூட நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பனைகள் அடித்த வண்ணம் இருக்கிறது பாருங்க. அந்த காற்றின வேகம் அதிகரித்து கொண்டே செல்றத நாங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக வேற வேற இடங்களையும் போய் பார்க்க போறோம். இப்ப என்ன மாதிரி அந்த நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாங்க உங்களுக்கு காட்டிக் கொள்றோம். நாங்க அந்த கிட்ட போய் பார்ப்போம் அந்த நிலைமைகள்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதுல இப்ப போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. முதலும் இப்படியான பதிவை நாங்க இருக்கிறோம். அது இந்த இதுகள்ல கூட இந்த வாசிகள் இருக்கிறத நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகள் அந்த வளர்க்கக்கூடிய தன்மையில இருக்குது. இவ்வளவுமே அந்த தண்ணிகள் ஏத்தி உப்பு தண்ணிகள் தானே, அதனால இந்த வாசிகள் படரக்கூடிய தன்மையில இருக்குது. இதுல உங்களுக்கு கிட்ட காட்டி கொள்றேன் பாருங்க. இங்க வந்திருக்கிறோம் பழக தூரம். இதுலயும் இந்த அலைகள் இந்த கூற தாண்டவத்தை நீங்க பாக்குற மாதிரி அலை கொந்தளிப்புகளை இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல நீர்கள் அடிக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி புரண்டு வாரதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயே எங்களை பார்த்தா தெரியும் எத்தனை படகுகள் இங்க இதுல கரையில நிக்கிறன்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாமே மீன்பிடி படகுகள்லாம். ஒன்றுமே அந்த கடலுக்கு தொழிலுக்கு செல்ல இல்லை. அவைகளுக்கும் அந்த கடல் கொந்தளிப்பால அச்சுறுத்தல் காரணமாக ஒருத்தருமே இன்றைக்கு அந்த படகுகளை கொண்டு போக இல்லைன்றதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லா படகுகளுமே இந்த கரையோரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கொஞ்சம் உள்ளுக்காவே விட்டு வச்சிருக்கு. நம்ம இல்லையான்னு சொன்னா இந்த கடல் கரைகளோட விட்டு வச்சுக்கிறவ இப்ப கொஞ்சம் அந்த தடிகள் எல்லாம் போட்டு பாருங்க நல்லா உள்ளுக்காக விட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த அலைகளின் கூறதாண்டவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறதுக்காக அந்த அச்சத்துல எல்லாருமே உள்ளுக்கு விட்டு வச்சுக்கணும். அதை நீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களுக்கு 11ஆம் தேதி மட்டும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால அனைவருமே செல்ல மாட்டினோன்னு நினைக்கிறோம். நாங்க இப்ப நிக்கிறது கீரிமலை நவுலேஸ்வரத்துல நிக்கிறோம். நவுலேஸ்வரம் தீர்த்தக்கேணியில நிக்கிறோம்.
இதுல வந்து நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து இந்த அலைகள் வந்து கொந்தளித்த வண்ணமே இருக்கிறது. அதுலயே வந்து அந்த இந்திய படகுகள் வந்து உள்நுழைந்ததாக சொல்லினா அதுலயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 2 படகுகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த தெரிகிறோ தெரியல, அந்த தூரத்துல சென்று கொண்டு இருக்குது. அது கேட்ட இடத்துல அது இந்திய படகுகளாமன்னு சொல்லியிருக்கிறோம். அது என்னன்னு தெரியல. இங்காலையும் அந்த கூட அந்த போட் வச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அந்த விளையாட்டாக வந்து இதுகள்லாம் வந்து குடிக்கிறதுகள் வந்து அந்த செயற்பாடை தவிர்க்கணும். ஏன்னா இப்ப அந்த அண்மைய காலங்கள்ல அந்த கடலுக்கு சென்று உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால வந்து அந்த கடற்கரையில வந்து அங்க தீர்த்த கேணி இருக்கு. அதுலயும் குளித்த வண்ணமும் ஆக்கள் இருக்கணும். அதை நாங்க அதுல காட்டிக்கொள்றோம். இப்படியான இந்த காத்துகள் வந்து அடிக்கிறதை நீங்க இதுல பாக்கலாம். சவுக்கு மரம் மட்டும் சொல்லி பாருங்க. இந்த காத்துகள் எப்படி அடிச்சு கொண்டிருக்கிறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கூட நீங்க பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து அந்த கடலை ரசிச்சு கொண்டிருக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். அந்த அலைகளை வந்து நீண்ட நிறமாக நின்று ரசிச்சு கொண்டிருக்கிறா. அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடற்கரையில கூட ஆக்கள் குளிச்ச வண்ணம் இருக்கணும். பாருங்க அந்த கேணி தீர்த்த கேணிக்குள்ள கூட குளித்த வண்ணம் இருக்கணும். சரியான காற்றாகவும் இருக்குது. அதோட வந்து இந்த பார்க்கலாம் பாருங்க. இதுல கூட அந்த இலைகள் வந்து அந்த படிகளோட மோதுறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்து அந்த அலைகள் வந்து எழும்புற காட்சியை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதோட அந்த இன்னும் அந்த மூர்க்கத்தனமாக அடிக்கிற அலைகள்ன்றது இல்லை. அந்த ஒரு அளவான அலைகளை இதுவரையில் அடிச்சு கொண்டிருக்கு. அதை நான் இதுல காட்டி கொள்றேன் பாருங்க. அந்த அலைகள் எழும்பி கொண்டுதான் இருக்குது. ஆனா அந்த பயங்கரமான அலைகள் அண்டு இல்லாம ஒரு அளவாக அதை அடிச்சு கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பயங்கர காத்தா இருக்கு. இது இந்த உள்ளுக்கு இருக்கேன் கோவில்கள். பிள்ளையார் இது வச்சிருக்கீங்க. தடுப்பு வாசல் என்ன உள்ளுக்கு போகல. இதுல வாகனங்களை விட்டுட்டு தான் உள்ளுக்கு வரக்கூடிய வாகனங்கள் உள்ளுக்கு கொண்டு போகல. அதே வாசல்கள் எல்லாம் தடுத்து வச்சு தடையோ இதுல அந்த வாகனங்கள் உட்செல்ல தடைன்னு சொல்லி அந்த அபாயகரமான நிலைமை இருக்கிறதால வாகனங்கள் உட்செல்ல தடையும் கொண்டு விதிச்சிருக்கணும். கீரிமலை கோயில் வாசல் நான் முந்திதான் கோவிலா இருந்தேன். இப்ப வந்து பாருங்க கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டி கொள்றோம் பாருங்க. இப்படி இருக்குன்னு பாருங்க கோயில் முகப்ப பாருங்க. உள்ள உள்ளுக்கு ஒரு பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில்.